தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரையில் கேவலப்பட்ட திராவிட மாடல் அரசு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மதுரையில் கேவலப்பட்ட திராவிட மாடல் அரசு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மதுரையில் இன்றைய தினம் திமுக பொதுக்குழு நடக்கிறது. இந்த பொதுக்குழுவுக்கு நேற்றைய தினம் காலை தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மதுரை வந்து சேர்ந்தார். ஆட்டம் பாட்டத்துடன் குத்தாட்டத்துடன் முதலமைச்சரை வரவேற்றனர். மேயர் முத்து, முன்னாள் மதுரை மேயர் முத்து சிலை திறப்பு விழாவுக்கு மு.க. ஸ்டாலின் செல்லும் வழியில் ரோடு ஷோ நடத்தினார். அந்த ரோடு ஷோ நடத்தும் பொழுது முதலமைச்சர் வருகிற பாதையில் பந்தல்குடி கால்வாய் என்று ஒரு கால்வாய் உள்ளது. அது வைகை ஆற்று தண்ணி பாசனத்துக்கு போக பயன்படுத்தப்பட்ட அந்த கால்வாய் இன்றைக்கி அது சாக்கடை கால்வாயாக மாறிப்போச்சு. அதில் குப்பை கூளம் எல்லாமே அதில் இருக்குது. மலம் அதில் கலக்குது, சாக்கடைகள் போகுது. அது கொசுக்களின் குடியிருப்பாக, கொசுக்களின் பண்ணையாக மாறிவிட்டது. நோய் பரப்பும் ஒரு இடமாக அது மாறிவிட்டது. இதில் என்ன விஷயம் பார்த்திங்கன்னா, அது பக்கத்திலேயே குடியிருப்புகள் நிறைய இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க குடியிருப்புகள் நிறைய இருக்குது. அந்த பக்கம் முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவங்க குடியிருப்பு நிறைய இருக்குது. ஏறத்தாழ அந்த பந்தல்குடி கால்வாய் அந்த சைடு போனாலே நாத்தம் எடுக்கும். மதுரை மையத்தில் இந்த பகுதி இருக்குது. மதுரை மத்திய பகுதியில் இந்த பந்தல்குடி கால்வாய் ஓடுது. இந்த பாதை வழியாக முதலமைச்சர் செல்றாப்புல. இந்த முதலமைச்சர் செல்லும் பொழுது வர்றாப்புல அப்படின்னு சொல்லியிருந்தாப்புலனா இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கால்வாயை சுத்தம் பண்ணியிருக்கணும். முதலமைச்சர் வர்ற பாதை அப்படின்ட்டு. ஆனால் அதை விட்டுவிட்டு முதலமைச்சர் வர்ற பாதைனால் அந்த கால்வாயை மறைக்கிறாங்க. என்ன மறைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, திரைச்சீலை கொண்டு மறைக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த கால்வாயை திரைச்சீலை கொண்டு மறைக்கிறாங்க. சாமியான துணியை வச்சு மறைக்கிறாங்க முதலமைச்சர் வர்ற பாதையில். ஏன்னா முதலமைச்சர் அந்த சாக்கடையை பாத்திரக்கூடாதான். உடனே அந்த பகுதி மக்கள் என்ன செய்கிறாங்க, ஆவேசப்பட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த திரைச்சீலையெல்லாம் கிழிச்சு எறிகிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு செல்லுது. அந்த அம்மா என்ன சொல்லுது, இது எங்களுக்கு தெரியல, நடவடிக்கை எடுக்கப்படும், திரைச்சீலை கொண்டு மூடியது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இந்த பந்தல்குடி கால்வாய் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோரிப்பாளையம் தேவர் சிலைக்கு பக்கத்தில் இருக்குது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. மதுரையோட மைய பகுதியில் அந்த மீனாட்சி காலேஜ் பக்கத்தில் இருக்குது. வைகை ஆற்று பாலத்து பக்கத்தில் இருக்குது இந்த பந்தல்குடி கால்வாய். இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு மூச்சுக்கு மூச்சு சொல்லுவாப்புல. யார்? சின்னவர் உதயநிதி சொல்லுவாப்புல, திராவிட மாடல் அரசு அப்படின்ட்டு. இதுதான் திராவிட மாடல் அரசா? ஒரு சாக்கடை கால்வாய், ஒரு சாக்கடையை சுத்தம் பண்ண முடியல. ஒரு சாக்கடையை சுத்தம் பண்ண முடியாமல் அதை மூடி மறைக்கிற திரைச்சீலை கொண்டு மூடி மறைக்கிறீங்களே, இதுதான் உங்களுடைய திராவிட மாடலா? மாடல்னா என்ன? முன் மாதிரி. அதுதான் தமிழ் அர்த்தம். இதுதான் உங்கள் முன்மாதிரியா? ஒரு முன்மாதிரி எப்படி இருக்கணும்னா, ஒரு சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டும் கல் பதிச்சு பழையபடி அந்த வைகை ஆற்று நீர் போகிற மாதிரி பண்ணணும். அதுதான் மாடல். அதுதான் திராவிட மாடலாக இருக்கணும். ஆனால் அதை விட்டுவிட்டு அந்த சாக்கடையை போகிற வழியை மூடி மறைக்கிற மாதிரி நீங்கள் திரைச்சலை கொண்டு பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதுதான் மாடல்ன்றீங்க. இது காரி துப்பணும் இந்த மாதிரி செயலுக்கு. நீங்கள் அந்த கால்வாய் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, மக்கள் கண்டுக்காமல் இருந்தாங்க. ஆனால் அந்த திரைச்சீலை கொண்டு மூட்டினீங்க பார்த்தீங்களா, மக்களுக்கு பூரா வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசா? அது தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க. பந்தல்குடியாக மதுரையில் மையப்பகுதியில் பந்தல்குடி கால்வாயில் இப்படி ஒரு நிலைமை இருக்குதா, இப்படி ஒரு அவலம் இருக்குதா, இதை இந்த திமுக காரவங்க திரைச்சீலை கொண்டு மூடி மறைச்சாங்களா அப்படின்னு தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு திராவிட மாடல் அரசுனா அந்த கால்வாயை சுத்தம் பண்ணியிருக்கணும். கற்கள் பதிச்சு பழையபடி வைகை ஆற்று நீர் போகிற மாதிரி பண்ணியிருக்கணும். அதை விட்டுவிட்டு அந்த சாக்கடையை கொண்டு போய் திரைச்சீலையை கொண்டு மறைச்சிங்க பார்த்தீங்களா? இதுதான் கேவலம். 1ஆம் நம்பர் கேவலம். இதுதான் திராவிட மாடல் அரசு. இது மதுரையில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இதைத்தான் பண்ணுறீங்க. அடுத்தவங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது, பொய்யான வாக்குறுதி கொடுக்கறது, கையெழுத்து இயக்கம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு கையெழுத்தை வாங்கின கையெழுத்தை கொண்டு போய் குப்பத்தொட்டியில் கொண்டு போய் போடுறது. இதுதான் திராவிட மாடல். இன்றைக்கி முதலமைச்சர் வந்தாப்புல இது திமுகவுக்கு மிகப்பெரிய கேவலம். திராவிட மாடல் அரசு மதுரையில் கேவலப்பட்டுச்சின்னு தான் சொல்லணும்.